ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு கூத்த கேளுங்களேன். என் பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை கட்டி கொடுத்த பிள்ளை வந்துருந்துச்சு. சரி வாமா, என்னம்மா எப்படி இருக்கேன்னு கேட்டேன். அந்த பிள்ளை ஸ்கூல்ல டீச்சர், செகண்ட் கிரேட் டீச்சர், கவர்மெண்ட் டீச்சர் வேலை பார்க்குது. என்னம்மா எப்படி இருக்கேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த பிள்ளை சொல்லுது, ஏம்மா கேக்குறீங்க, என் மாமியா என்னை படுத்துற பாடு அப்படின்னு. என்னம்மா உன் மாமியா என்ன படுத்து பாடுது? நான் டீச்சரா இருக்கேன், மாசம் 40-50 ரூபாய் சம்பாதிக்கிறேன். அந்த அம்மா மக பிரைவேட் கம்பெனில 4000க்கும் 5000க்கும் வேலை பார்க்குது. அது அப்படி வேலை பார்த்துட்டு வந்து கை வலிக்குது, கால் வலிக்குதுமா, என்னால வேலை பார்க்க முடியலம்மா, அதுமா இதுமான்னு போனு எடுத்துச்சுன்னா ராத்திரி டிஃபன் வரைக்கும் பேசுது. நான் இங்க இருந்து வேலை பார்த்துட்டு போய் ஷூ அக்காடான்னு கொஞ்ச நேரம் உக்காந்தனா, வேலை பார்க்கறவெல்லாம் என்ன இப்படியா உக்காந்து கிடக்குறா, எந்திரி எந்திரி எந்திரிச்சு நைட்டுக்கு டிஃபன் ரெடி பண்ணு அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லி எழுப்பி விடுவாளாம். சரியா போய் தலை போ, நம்மளும் தானே சேர்ந்து திங்கிறோன்னு நான் அந்த பிள்ளை போய் வேலை பார்க்க போயிருமா. அடுப்புறமேலு அது கூட பரவாயில்லம்மா, பழைய துணியெல்லாம் போட்டா பக்கெட்டு தருவாங்கல்ல, அதுல கூட என் மாமியா என்ன செய்யும், என் மாமியாளுக்கு ஒண்ணு மகளுக்கு ஒண்ணுன்னு வாங்கும். ஏமா, மகளை கட்டி கொடுத்த வீட்டுல பக்கெட்டு கூட இல்லாம இருக்காங்க, ஏமா அந்த கிளவி இப்படியெல்லாம் செய்யுது அப்படின்னு அந்த பிள்ளை சிரிச்சுக்கிட்டு சொல்லல, கஷ்டப்பட்டு தான் சொல்லிச்சு. எனக்கு அதை கேட்கவும் சிரிப்பு வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்லயே அதுதானே நடந்துகிட்டு இருக்கு. அது தெரியாம இது என்கிட்ட வந்து போறன்னு பேசுது. பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் உங்க ஊர்ல நடக்குதா, உங்க வீட்டுல நடக்குதா? சரிம்மா போகணும், ஒரு கிளாஸ் டீயை போட்டு கொடுத்து குடிக்க வச்சு போய் அனுப்பிச்சு விட்டேன். நான் சொல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்டுல இதுதான் நடக்குதுன்னு.